இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, எங்களுக்கு தேவரை தியானிக்கும்படியாக கொடுத்த சத்திய வசனத்திற்காக நன்றி. நாங்கள் தியானிக்கிற வசனம் கர்த்தாவே கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பது எபிரேய மொழியிலே எல்ஷடாய் என்று அழைக்கப்படுகிறது. வேதம் முழுவதிலும் ஆண்டவருக்கு 272 பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு பெயரும் அவருடைய குணாதிசயத்தையும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. அந்த பெயரின் மூலமாக அவருடைய தன்மைகளையும் சுபாவங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் யெகோவா தேவனாயிருக்கிறார். அந்த யெகோவா தேவன் பல சூழ்நிலைகளிலே ஜனங்களுக்கு வெளிப்பட்ட நிலவரங்கள் எப்படிப்பட்டது என்பது அவர் வெளிப்பட்ட பல நாமங்களின் வழியாக நாம் அவருடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்கிறோம். அப்படி வேதத்திலே யெகோவா தேவன் 272 பெயர்களாக வெளிப்பட்டார். அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய சுபாவத்தையும் அவருடைய தெய்வீக தன்மைகளையும் அந்த 272 பெயர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். யெகோவா என்பது தேவனுடைய முழுமையை காட்டுவதாக இருந்தாலும் அவருக்குள்ளாக காணப்படக்கூடிய பல குணாதிசயங்களையும் பல தெய்வ தன்மைகளையும் நாம் அவர் பல்வேறு சூழ்நிலைகளிலே ஜனங்களுக்கு வெளிப்பட்ட போது அவர் எப்படிப்பட்ட நாமத்தோடு வெளிப்பட்டார் என்பதன் மூலமாக அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய தன்மைகளையும் விளங்கி கொள்ள முடியும். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது அவருடைய 5 நாமங்கள் அங்கே குறிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய பிதா, சமாதான பிரபு என்று யெகோவா தேவனுக்குள்ளாக காணப்பட்ட பல்வேறு குணாதிசயங்கள், அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்ட நாமமாக விளங்கின என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த நாமங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்கள் இணைந்து இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தன்னுடைய பெயரை தேவன் வெளிப்படுத்த சித்தமான போது சர்வ வல்லவர் அல்லது எல்ஷடாய் என்று ஆபிரகாமுக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்தினார். சர்வ வல்லவர் என்று சொல்லும்போது சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படுவதில்லை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று நாம் அந்த இடத்திலே வாசிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் சர்வ வல்லவராக எல்ஷடாய் தேவனாய் இருப்பாரேயானால்
தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாமை குறித்து நாம் சிந்திக்கும் போது, ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன் என்று வேதத்திலே 3 முறை அழைக்கப்பட்டார். கர்த்தர் ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசினார் என்று வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். இந்த ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அழைக்கப்பட்டிருந்திருப்பாரே, ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலேயும் கூட ஆபிரகாமை முன்வைத்துதான் வேத புஸ்தகம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் அங்கே வாசிக்க முடியும். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த ஆபிரகாமுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் காணப்பட்டது. திரளான ஐஸ்வர்யம் காணப்பட்டது. ஏராளமான ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் இருந்தன என்பதை நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படிக்கும்போது அறிந்து கொள்கிறோம். அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ளே ஆபிரகாம் மகா பிரபுவாக காணப்பட்டான். மகா பிரபு என்று அவர் அழைக்கப்பட்டார். ஆனாலும் கூட ஆபிரகாமுக்கு ஒரு குறைவு காணப்பட்டது. அந்த குறைவு நிமித்தமாக ஆபிரகாம் துக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து இப்படியாக சொல்லுகிறான். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது ஆபிரகாம் துக்கத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆபிரகாமுக்கு வயது ஏறிக்கொண்டே போனது. 99 வயதானது. அவருடைய சரீரம் செத்தது போலவே காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அவருடைய மனைவியாகிய சாராளுக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று. உலக பிரகாரமாக எந்த விதத்திலும் குழந்தை பெறுவதற்கு சாத்திய கூறுகள் அவர்களிடத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எல்ஷடாய் என்ற வார்த்தைக்கு 3 முக்கியமான அர்த்தங்கள் உண்டாயிருக்கிறது என்பதையும், அந்த 3 முக்கியமான அர்த்தங்கள் என்ன என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவது, எல்ஷடாய் என்று சொல்லும்போது நினைப்பதற்கு அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எல்ஷடாய் என்ற வார்த்தைக்கு முதல் அர்த்தம் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர் என்பதாகும். ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை வேண்டியதாயிருந்தது. ஆபிரகாம் ஒரு குழந்தை வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் கர்த்தரோ ஆபிரகாம் மூலமாக ஒரு பெரிய விசுவாச சந்ததியையே ஏற்படுத்த சித்தம் கொண்டார். அந்த தேவன் எல்ஷடாயாக காணப்படுகிறார். நினைப்பதற்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த எல்ஷடாய் தேவனுக்கு ஆபிரகாம் ஒரு பெயரை சூட்டினார். யெகோவா ஈரே என்பதுதான் அந்த பெயராக காணப்பட்டது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்பதுதான் அதன் அர்த்தமாக காணப்பட்டது. யெகோவா ஈரே என்பதற்கு சங்கீதம் 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு பொருளோடு அந்த வசனத்திலே நாம் படிக்க முடியும்.
தெய்வ பிள்ளையே, சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆபிரகாமே, உன் கண்களை ஏறெடுத்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் அவைகளை நீ எண்ணு என்று சொல்லுவதை பார்க்கிறோம். உன் சந்ததியும் இவ்விதமாக இருக்கும் என்று தேவன் அவனுக்கு வாக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திற்கு வரும்போது, உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, எல்ஷடாய் தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க நினைத்த போது தெய்வ பிள்ளையை 3 விதங்களிலே அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். முதலாவது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைப்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குரைப்பதை பார்க்கிறோம். தெய்வ ஜனமே, ஒரு குழந்தை இல்லையே என்று ஏங்கின ஆபிரகாமுக்கு எத்தனை லட்சமான குழந்தைகளையும் சந்ததிகளையும் கொடுக்க தேவன் சித்தமானார் என்பதை இந்த வேத வாக்கியங்களை படிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் நம்முடைய தேவனுக்கு பெயர் எல்ஷடாய் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட போது சர்வ வல்லமையுள்ள தேவனாக எல்ஷடாய் என்னும் நாமத்திலே அவர் வெளிப்பட்டார். ஆம், அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாக கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கக்கூடிய சந்ததியை தேவன் ஆபிரகாமிலிருந்து தோன்ற பண்ணினார். விடி வெள்ளி நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளக்கூடிய சந்ததியாக தெய்வ பிள்ளையே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது எல்ஷடாய் தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்களை ஆசீர்வதிக்கும் போது அற்பமாய் சொற்பமாய் அல்ல, நிறைவாய் பெருகச் செய்கிறவர் அவர்தான் எல்ஷடாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள் என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நாம் அங்கே படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவைகளை சந்திப்பதிலே கர்த்தர் எல்ஷடாய் தேவனாய் இருப்பார். வனாந்திரத்திலே இஸ்ரவேலருக்கு தேவ தூதர்களுடைய உணவான மன்னாவை வேண்டிய மட்டும் கொடுத்த தேவன், அவர்கள் இறைச்சி சாப்பிட விரும்பின போது காடைகளை திரளாக அவர்களுடைய பாளையத்திலே வந்து விழும்படி கிருபை அருளின தேவன், எலியாவின் நாட்களிலே காகங்களை அனுப்பி இறைச்சியையும் அப்பத்தையும் கொடுத்து எலியாவை ஒவ்வொரு நாளும் போஷித்த தேவன், சாரிபாத் விதவையின் வீட்டிலே தங்கியிருந்த போது கலசத்திலே மாவு குறையாமலும் எண்ணெய் தெய்வப்பிள்ளை குறையாமலும் இதோ பெருகி வழியும்படியாக அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு எல்ஷடாய் தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆம், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்யக்கூடிய தேவன், நினைப்பதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார்.
இரண்டாவதாக, எல்ஷடாய் என்ற வார்த்தைக்கு தமிழிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம் தெய்வ பிள்ளையே, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுகிறார். நிறைவேற்ற அவரிடத்திலே வல்லமை உண்டு, நிறைவேற்ற அவரிடத்தில் சத்துவம் உண்டு, நிறைவேற்ற அவரிடத்திலே பலன் அனைத்தும் உண்டாயிருக்கிறது என்கிற விசுவாசத்தை தேவன் அவருடைய நாமத்தின் மூலமாக விளங்கச் செய்கிறார். தெய்வ பிள்ளையே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்பதை நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே படிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று படிக்கிறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலேயும் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் அங்கே படிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:7 நாம் படிக்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவன் காண்கிறவைகளையும் காணாதவைகளையும் வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே சிருஷ்டித்தவராயிருக்கிறார். அதை நாம் 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும், சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலேயும், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, தீய மனிதர் பொல்லாத ஆவிகளின் வல்லமையை கொண்டு செய்வினைகளை செய்கிறார்கள், மாந்திரீகங்களை செய்கிறார்கள். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் சர்வ வல்லவரிடத்தில் மனந்திறந்து சொல்லுங்கள், தேவைகளை தேவன் சந்திப்பார், பிரச்சனைகளை மாற்றுவார். கடலையும் காற்றையும் அதட்டி அமர பண்ணின தேவன், அமைதலை உண்டாக்கின தேவன் எல்ஷடாய் தேவனாக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று எல்ஷடாய் தேவனை குறித்து யோபு சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற விசுவாசத்தை உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கிறார். மூன்றாவதாக, எல்ஷடா என்று சொல்லும் போது தாயை போல அன்புடைய தேவன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். வேதத்தை நீங்கள் தியானித்து படிக்கிற வேளையிலே எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் போது தாயை போல அன்பு உடைய தேவன் என்று நாம் அதனுடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம். நாம் எப்பொழுதும் கர்த்தரை தகப்பனுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்ப்பதுண்டு. அதே நேரத்திலே நம்முடைய தேவன் தாயை போன்ற பாசம் உடையவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாயை போன்று நேசித்து அன்பு செலுத்தி அரவணைக்கிற தேவனாக சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் தேவனாக காணப்படுகிறார். ஆகவே எல்ஷடாய் என்பதற்கு தாயை போல அன்பு நிறைந்தவர் என்பதாக வேதத்திலே பொருளாக நாம் விளங்கிக் கொள்கிறோம்.
ஆபிரகாமுக்கு 99 வயதாகிவிட்டது. ஆனாலும் ஆபிரகாமுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன் தாயை போல காட்சி அளித்தார் என்று நாம் அங்கே தெய்வ பிள்ளையை விளங்கிக் கொள்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் என்று நாம் அங்கே படிக்கிறோம். நம்முடைய தேவன் தாயை போல தேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய தேவன் தாயை போல அரவணைக்கிற தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய எல்ஷடாய் தேவன் தாயை போல அன்பு காட்டக்கூடியவராக காணப்படுகிறார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அங்கே படிக்கிறோம். அப்படியானால் தாய் என்று சொல்லும்போது எல்ஷடாய் தேவனுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு தன்மை என்னவென்றால், அவர் இரக்கத்தின் தேவனாக காணப்படுகிறார். ஒரு இரக்கமுள்ள ஒரு தாயார் எப்படி தன் பாலகனை மறக்காமல் அரவணைத்து அன்பு காட்டி போஷித்து வளர்ப்பாளோ, அதை போல எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாயை போல இறங்குகிறவராக, அன்பு காட்டுகிறவராக, அரவணைக்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை பூமிக்குரிய ஒரு தாய் தன் பாலகனை மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்குத்தத்தம் கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த பூமிக்குரிய தாய்க்கு இரக்கமும் அன்பும் அரவணைப்பும் தேற்றுகிற தன்மையும் இருக்குமே, ஆனால் பரலோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் தாயாக, தாயின் தன்மையோடு அன்பு நிறைந்தவராக காணப்படுவாரே, ஆனால் அவர் ஒருபோதும் உங்களை மறந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் சங்கீதம் 27 சங்கீதம் 10 வசனத்திலேயும் படிக்கிறோம், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இயல்பாக ஒரு தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகளை மறந்து போவதில்லை, பிள்ளைகளை கைவிடுவதில்லை. ஒருவேளை இந்த பூமிக்குரிய தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளை மறந்து கைவிட்டு விட்டாலும் பரலோகத்தின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன் ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை மறந்து போவதில்லை, கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கிற வார்த்தை மூல பாஷையிலே எப்படி காணப்படுகிறது என்றால், ஆவியானவர் தாய் பறவையை போல தன் முட்டைகளின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவர் என்று நாம் தியானிக்கும் போது தாயை போன்று கரிசனை உள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மறந்துவிடக்கூடாது. வனாந்திரத்திலே தம்மிடம் வசனம் கேட்க வந்தவர்கள் பசியோடு திரும்பி போய்விடக்கூடாது என்பதற்காக 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன் அவர்தான். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் தேவனாக காணப்படுகிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று நாம் படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே தம்மோடு இருந்தவர்களிடத்தில் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தாரோ, இன்றைக்கும் அதே அன்பு மாறாதவராகவே பிதாவின் வலது பாசத்திலிருந்து அவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன் என்று அவரை பின்பற்றுகிற நாம் எந்நாளும் கைவிடப்படுவதில்லை, எந்நாளும் அவரால் நாம் நினைக்கப்படுகிறோம். அவருடைய அன்பு மாறாதது. அவர் நம்மை விட்டு ஒருபோதும் கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்க வேண்டுமானால் தெய்வ பிள்ளையே 3 முக்கியமான அனுபவங்கள்
உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். முதலாவது யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே யோபு சொல்லுகிறான், நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குகிறீர் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குகிறீர் என்று சொல்வதை பார்க்கிறோம். அக்கிரமம் உன் கூடாரத்திற்குள் இருக்கக்கூடாது. உன் வாழ்க்கையிலே, உன் குடும்ப வாழ்க்கையிலே, உன் தனிப்பட்ட ஜீவியத்திலே, உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உன் வீட்டிலே அக்கிரமம் இருக்கக்கூடாது. அதுதான் முதல் தகுதியாய் இருக்கிறது. தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கும்படியாக முதலாவது உங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டியது, தெய்வமே என்னுடைய வாழ்க்கையிலே அக்கிரமம் இருக்கக்கூடாது. தேவனே என் கூடாரத்திலே அக்கிரமம் ஒன்றும் இருக்கக்கூடாது. என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே அக்கிரமம் ஒன்றும் இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு, என்கிற அனுபவத்தோடு நீங்கள் வாழும்போது, அக்கிரமம் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது தேவன் உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருப்பார். பிரைஸ் தி லார்ட். அக்கிரமம் என்று சொல்லும்போது பொதுவாக அதிலே பல பகுதிகள் இருந்தாலும் ஒரு காரியம் என்னவென்றால், தேவ சித்தத்தை ஒரு மனிதன் செய்யாமல் போவது தேவனுடைய பார்வையிலே அந்த மனிதனுடைய ஜீவியத்திலே காணப்படுகிற அக்கிரமமாக காணப்படுகிறது. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சிலர் வந்து சொன்னார்கள், கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அதிசயங்களை செய்தோம், அற்புதங்களை செய்தோம், தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் என்றெல்லாம் சொல்லும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். காரணம், அவர்கள் பிதாவின் சித்தத்தை செய்யாமற் போனார்கள். யார் தங்களுடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை அறிந்து செய்யாமல் போகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனம் வரம் இருக்கலாம், அவர்கள் பிசாசுகளை துரத்தலாம், அவர்கள் அற்புதங்களை செய்யலாம், அவர்கள் அடையாளங்களை செய்யலாம். ஆனால் பிதாவின் சித்தத்தை அவர்கள் செய்யாமற் போவார்களே ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் அக்கிரம செய்கைக்காரராகவே காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த நாளிலே உங்கள் ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி உங்கள் ஜீவியத்திலே ஏதாகிலும் அக்கிரம காரியங்கள் காணப்படுகிறதா? நீங்கள் சொல்லலாம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றி பாடுகிறோம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அடையாளங்களை செய்கிறோம், அற்புதங்களை செய்கிறோம் என்றெல்லாம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டலாம். ஆனால் நீங்கள் இவைகளையெல்லாம் தேவனுடைய நாமத்தினாலே செய்து தேவனுடைய சித்தத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றாதவர்களாக போவீர்களானால் தேவன் உங்களை பார்க்கும் போது சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே ஒருவரையாகிலும் ஆண்டவர் கைவிடாதபடி உங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவியமும் தேவனால் அந்த இரகசிய வருகையிலே, அந்த திருடனை போல வரக்கூடிய அந்த வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பாக்கியசாலிகளாக காணப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் செய்வீர்களாக, அக்கிரமத்தை உங்கள் வாழ்க்கையிலே தூரப்படுத்துவீர்களாக, உங்கள் வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கையாக, தேவனுடைய பார்வையிலே பிரியமுள்ள ஜீவியமாக காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. இரண்டாவது அனுபவம், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனாக அனுபவிக்க வேண்டுமானால் யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு சொக்க வெள்ளியும் பசும் பொன்னுமாய் இருப்பார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு எப்படி இருப்பாராம்? பசும் பொன்னை போல இருப்பாராம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு சொக்க வெள்ளியாய் இருப்பாராம்.
அப்படி தேவனை நீங்கள் பசும் பொன்னாக சொக்க வெள்ளியாக நீங்கள் அனுபவிக்கும் போது தேவன் உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். அப்படியானால் தெய்வ ஜனமே, சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு பசும் பொன்னாக சொக்க வெள்ளியாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது பார்த்தோம், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கும்படியாக அக்கிரமத்தை உங்கள் கூடாரத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக பசும் பொன்னாக சொக்க வெள்ளியாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனிலே அன்பு செலுத்த வேண்டும். பாட்டெல்லாம் பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக, அவர் பசும் பொன்னாக சொக்க வெள்ளியாக காணப்பட வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையிலே பாட்டு பாடுனா போதாது, அன்பு கூறுவேன்னு. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அனுபவம் அப்படி இருக்கணும். எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான அன்பு தேவனிடத்திலே காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுமேயானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனாக, அவர் உங்களுக்கு பசும் பொன்னாக சொக்க வெள்ளியாய் இருப்பதை நீங்கள் அனுபவித்து வாழ முடியும். சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆபிரகாமுக்கு தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக எல்ஷடாயாக வெளிப்பட்டதற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை அதிகமாக நேசித்தான். அதை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம்? அவனை தேவன் சோதித்தார். நீதிமானையும் சோதிக்கிற தேவன் அவனையும் சோதித்தார். உனக்கு நான் கொடுத்த ஏகபுத்திரனாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே கொண்டு சென்று எனக்காக பலி செலுத்து என்று சொன்ன வேளையிலே அவன் தாமதிக்காமல் விடியற்காலையிலே ஈசாக்கை மோரியா மலைக்கு கொண்டு சென்று பலிபீடத்திலே விறகுகளை எல்லாம் அடுக்கி வைத்துவிட்டு அதன் மேல் ஈசாக்கை படுக்க வைத்து கொண்டு கத்தியை ஓங்கினான் என்று படிக்கிறோம். அந்த இடத்திலே ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் தன்னுடைய பிள்ளையை காட்டிலும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் தேவன் அறிந்து கொண்டார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை தேவ அன்பினால் நிரம்பின ஜீவியமாய் இருந்தபடியினால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை நேசிக்கக்கூடிய வாழ்வாய் இருந்தபடியினால் சர்வ வல்லமையுள்ள தேவனை பசும் பொன்னாக சொக்க வெள்ளியாக அனுபவிக்க முடிந்தது. நீங்களும் எல்லாரையும் பார்க்கிலும் தேவனை அதிகமாக நேசிக்கும் போது அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் தேவன் உங்களுக்கு பசும் பொன்னாக காணப்படுவார். சொக்க வெள்ளியாக நீங்கள் அவரை அனுபவிக்க முடியும். அநேகருக்கு இப்போ இங்கே இருக்கிற ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்டா, சிஸ்டர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பசும் பொன்னாய் இருப்பது என்ன, சொக்க வெள்ளியாய் இருப்பது என்னன்னு கேட்டா உடனே சிஸ்டர் சொல்லுவாங்க, என் புருஷன்தான் எனக்கு பசும் பொன், என் புருஷன்தான் எனக்கு சொக்க வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற சகோதரனிடத்தில், சகோதரனே உங்கள் வாழ்க்கையில் பசும் பொன்னா சொக்க வெள்ளியா யாரை வச்சிருக்கீங்க, யாரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா சகோதரன் சொல்லுவார், என் மனைவியை தான் நான் பசும் பொன்னா சொக்க வெள்ளியா அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு தெய்வ பிள்ளையே. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தேவன் ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். அதை தாண்டி அனுபவிக்கக்கூடிய ஒரு உன்னத ஆவிக்குரிய தெய்வ சிநேகத்தால் நிரம்பின வாழ்க்கை ஒன்று உண்டு. அப்படிதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்படிதான் என் மனைவியும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
பிரைஸ் தி லார்ட். அந்த வாழ்க்கை என்னவென்றால் இந்த மாம்சீக அன்பை தாண்டி தேவனை அன்பு செலுத்தக்கூடிய வாழ்க்கை. இந்த மாம்சீக அன்பை தாண்டி தேவனை அன்பு செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரும்போது உங்க வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய மாற்றங்களை அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இரவிலே பிள்ளைகளெல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும், மனைவி தூங்கிட்டு இருந்தாலும், புருஷன் உட்கார்ந்து பைபிள் படிச்சுட்டு இருப்பாரு. காரணம், அவருடைய சிநேகம் தேவன் மேல் அதிகமாகி விட்டது எல்லாவற்றை பார்க்கிலும். உங்க வீட்டில் நடுராத்திரி வந்து பார்த்தாலும், புருஷனும் பிள்ளைகளும் தூங்கிட்டு இருந்தாலும், மனைவியினுடைய அனுபவத்தை நீங்க அங்க பார்க்கும்போது அவள் வேதத்தை திறந்து வேத வசனத்தை தியானித்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். தெய்வ பிள்ளைய புருஷனும் மனைவியும் தூங்கி கொண்டிருந்தாலும் பிள்ளையோ முழங்கார்படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற அனுபவத்தை நீங்கள் பார்க்க முடியும். காரணம் என்ன? அவர்களுடைய இருதயம் எல்லாவற்றிற்கும் மேலாக யாரை நேசிக்க ஆரம்பித்து விட்டது? தேவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டது. ஆகவே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்கு பசும் பொன்னாக மாறிவிட்டார், அவர்களுக்கு சொக்க வெள்ளியாக மாறிவிட்டார். அவர்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பதே கிடையாது. காரணம், அவர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக தேவனை நேசிக்கிறபடியினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் தேவனாக பசும் பொன்னாக சொக்க வெள்ளியாக மாறிவிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை கனம் பண்ணுங்கள். ஆகவேதான் தேவன் சொன்னார், என்னை எவ்வளவு தூரம் நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களோ அவ்வளவு தூரம் நானும் உங்களை கனம் பண்ணுவேன் என்று சொன்னார். ஒருவன் பிதாவுக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். அப்படி என்றால் ஒரு மனிதன் தேவனுக்கென்று ஊழியம் செய்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் இந்த உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய எல்லா சம்பாத்தியங்களையும் விட்டுவிட்டு தேவனுக்கென்று ஊழியத்தை செய்யும்படியாக வேத புஸ்தகத்தை கையிலே வைத்து கொண்டு ஒரு ஜெப வீரனாக வாழுகிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றை பார்க்கிலும் அவன் அதிகமாக யாரை நேசிக்க ஆரம்பித்து விட்டான்? தேவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுக்கு பசும் பொன்னாயிருப்பதை அறிந்து கொண்டான். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே சொக்க வெள்ளியாய் இருப்பதை அறிந்து கொண்டான். ஆகவே அவன் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை அதிகமாக நேசிக்கிறபடியினால் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இந்த பூலோக வாழ்க்கையில பணம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கலையா? இந்த பூலோக வாழ்க்கையில உனக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா? உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு இருக்கிற பெரிய வேலையும் பதவியும் எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில இந்த பூமிக்குரிய காரியங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலையா? அப்படி என்றால் உனக்கு ஒரே ஒருவர் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், சமாதானத்தை கொடுக்க முடியும், இனிமையாக இன்பமாக இருக்க முடியும். அந்த ஒருவர் யார்? அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்தான் எல்ஷடாய். அப்படிப்பட்ட தேவனை அனுபவிக்கும்படியாக தான் தேவன் உங்களை தேவாலயத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு ஒரு நாட்டத்தை உண்டாக்கவில்லை என்றால் தெய்வ பிள்ளையே, நீங்கள் நாடி செல்ல வேண்டிய ஒரு இடம் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இடம். நீங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை நேசிக்கும் போது நீங்கள் நாடின சந்தோஷம், நீங்கள் உங்க ஆத்துமா தாகத்தோடு எதிர்பார்த்திருந்த சமாதானம், இனிமை, இன்பம் எல்லாம் நீங்கள் யார் மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கிற தேவனிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருப்பார். அவர் உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படும் போது அவருடைய அபிஷேகம்,
அவருடைய கிருபை வரங்கள், அவருடைய தாளந்துகள், அவர் உங்களோடு இடைபடுகிற வேளை, அவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, தெய்வப்பிள்ளையே ஜப வேளை எல்லாம் உங்களுக்கு இனிமையாய் இருக்கும். நீங்கள் அனுபவிப்பீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனை பசும் பொன்னாய் அனுபவிப்பீர்கள். நீங்கள் அனுபவிப்பீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனை சொக்க வெள்ளியாய் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். தெய்வப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை நேசித்து பாருங்கள். அந்த தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவர் உங்களுக்கு பசும்பொன்னாகவும் சொக்க வெள்ளியாகவும் விலையேற பெற்றவராக உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள். மூன்றாவதாக, தெய்வப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்க வேண்டுமானால், யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் அங்கே படிக்கும்போது, அநீதி சர்வ வல்லவருக்கு தூரமாயிருக்கிறது என்று படிக்கிறோம். அநீதி சர்வ வல்லவருக்கு தூரமாயிருக்கிறது. தெய்வப்பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே அநீதி இருக்கக்கூடாது. அநீதி இல்லாத வாழ்க்கையை நீ வாழும்போது நீ தேவனுடைய நீதிக்குள்ளாக காணப்படுவாய். நீ நீதிமானாக காணப்படுவாய். தேவன் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக காணப்படுவார். இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம் ஒன்று உண்டு. சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே அநீதி இருக்குமேயானால் தேவன் உனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்க முடியாது. உன் வாழ்க்கையிலே அநீதி இருக்குமேயானால் நீ ஆராதிக்கிற தேவன் எல்ஷடாய் தேவனாய் இருக்க முடியாது. தேவன் அன்புள்ளவர் என்று சொல்லும்போது தேவன் நீதி உள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் ஞானஸ்நான சத்தியத்தின் மூலமாக தேவனுடைய நீதியை நாம் தரித்து கொள்கிறோம். கிறிஸ்துவை அங்கே தரித்து கொள்கிறோம். தேவ நீதிக்குள் பிரவேசிக்கிற பகுதிதான் ஞானஸ்நானம். தெய்வப்பிள்ளையே, இப்படியாக உங்கள் வாழ்க்கையிலே 3 அனுபவங்கள் மூலமாக நீங்கள் ஆராதிக்கிற தேவனை சர்வ வல்லமையுள்ள தேவனாக எல்ஷடாயாக அனுபவிக்க முடியும். 3 அனுபவங்கள் என்ன? முதல் அனுபவம், அக்கிரமம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இரண்டாவது அனுபவம், எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும். அப்பொழுது அவர் உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருப்பார். மூன்றாவது அனுபவம் என்ன? அநீதி உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க கூடாது. தெய்வ பிள்ளையே, நாம் இதோ 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது உங்களை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் அங்கே படிக்கிறோம். அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியானால் சில காரியங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொன்ன பிறகு அங்கே நாம் படிக்கிறோம், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எப்படி இருப்பேன்? பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று யார் சொல்லுவது? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, அந்த பட்டியலை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் 17ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாத சில காரியங்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுடனே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஆனபடியால்
நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இப்படிப்பட்ட வேறுபாட்டின் ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமே ஆனால் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உரைக்கிறார். தெய்வ பிள்ளையே, அக்கிரமம் இருக்கக்கூடாது, அநீதி இருக்கக்கூடாது, எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்டு அவிசுவாசிகளுக்குரிய கிரியைகள் உங்கள் ஜீவியத்தில் இருக்கக்கூடாது, இருளுக்குரிய கிரியைகள் இருக்கக்கூடாது, பேலியாளோடு இசைந்து இருக்கக்கூடாது, விக்கிரகங்களோடு சம்பந்தம் இருக்கக்கூடாது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்கிற அனுபவத்தோடு வாழ வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் உங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக காண வேண்டும். உங்களை காண்கிறவர்கள் உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று உங்களிலே காண வேண்டும். அந்த அனுபவத்திலே தேவன் உங்களிடத்திலே சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியால் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உரைக்கிறார். நம்முடைய கண்களை மூடுவோமா, ஜெபிப்போமா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். நினைப்பதற்கு அதிகமாக ஆசீர்வதிக்க கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வ பிள்ளையை செய்ய நினைத்த அதிசயங்கள் ஒன்றும் தடைபடாதபடி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய் தேவனாய் இருக்கிறார். தாயை போல அன்பு உடைய தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக உங்கள் ஜீவியத்திலே நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் அக்கிரமம் தூரமாய் இருப்பதாக, அநீதி உங்கள் வாழ்க்கையிலே இல்லாதபடி ஜீவிப்பீர்களாக, எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனை அதிகமாக நேசியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக விளக்குகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியுமாய் இருந்து உங்களை குமாரரும் குமாரத்திகளுமாக ஏற்றுக்கொண்டு எந்நாளும் உங்களை தாங்குகிறவராக, ஏந்துகிறவராக, சுமக்கிறவராக காணப்படுவார். கர்த்ததாமே அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே கண்களை மூடி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஒரு தலபல வரத பதிலபல வரத பதில வரத பதிலபே சந்தல பல வரத பதிலபே. கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக, எல்ஷடாய் தேவனாக இருக்க வேண்டுமாய் இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்கிறேன். கர்த்தாவே, ஒரு தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதிலபே சந்தலபல வரத பதில் டபக்கல வரத பதில வரத பதிலபே. ஒருவராயிலும் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்கிற அனுபவத்தை இழந்து போகாதபடி ஒரு தலபல வரத பதிலவே நீர் உலாவுகிற அனுபவத்தோடு, நீர் வாசம் பண்ணுகிற அனுபவத்தோடு வாழும்படியாக தேவன் தாமே ஒரு தலபல வரத பதிலவே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஒரு தலபல வரத பதிலவே உன்னத ஜீவியம் செய்யும்படியாக தேவன் தாமே கிருபை அருள வேணுமாய் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக, உம்முடைய குமாரராக, உம்முடைய குமாரத்திகளாக காணப்பட பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் அனுகிரகம் செய்தள வேணுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தள்ளும் சகல ஸ்துதிகன மகிமை யாவும் நேரிடும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே, தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர்
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.